ஹே எல்லாரும் வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லா பாய்ஸ் கேங்லயும் இவன மாதிரி ஒருத்தர் இருப்பான், ரொம்ப கோவக்காரன். எப்பயுமே அவன் கோவமா தான் இருப்பான். ஏன் இந்த செல்ஃபில கூட அவன் கோவமா தான் இருக்கான். சம்டைம்ஸ் கேண்டிட் பிக்ல கூட அவன் கோவமா தான் இருப்பான். சண்டன் வந்துட்டா இப்போ யார் என்ன சொன்னாங்க? சாரி ப்ரோ. சாரியா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் ப்ரோ முறைக்கிறீங்க? முறைக்கிறானா? கை ஓங்குற முதல் ஆள் அவன் தான். அடிக்கவும் செய்வேன், பாக்குறியா? ஆனா நக்கலா வந்து போன் பேசி வந்து இடிச்சுட்டு பிரச்சனை வேணா சாரி சொன்னா அடி மட்டும்தான் வாங்குவான். இவன் தான் இந்த கேங்லயே மூத்தவன், மூத்த குடின்னு சொல்லுவாங்க. இவன் வேலையே எல்லாருக்கும் அட்வைஸ் தரது. லவ்னா அப்படிதான் இருக்கும் பசங்க, நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். மெயினா லவ் அட்வைஸ். உங்களுக்கும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு, கேர்ள் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சண்டை போடக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு லீவ் போட்டு போய் அவங்கள பாருங்க. அவங்கள பார்த்து உங்க சண்டையை சால்வ் பண்ணுங்க. லாஸ் ஆஃப் பே எல்லாம் வராம நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பேருக்கு லவ் அட்வைஸ் தர இவனுக்கு லவ்வே செட் ஆகல. பக்கா 90s கிட். இவ பொண்ணுதான், ஆனா இவளை யாரும் பொண்ணா மதிக்கிறது இல்ல. மச்சான் இந்த பொண்ணு பாரு, செம்மையா இருக்கால. இதெல்லாம் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சான்ஸே இல்ல மச்சான். இதெல்லாம் மூஞ்சா. இங்க பார், இந்த பொண்ணு எப்படி இருக்கா? இல்ல செம்மையா இருக்கால. ஐ நோ டேஸ்ட்னா இப்படி இருக்கணும், அதை விட்டு ஒரே ஒரு ரவுண்ட் போனடா. வண்டி குடுறா. புது வண்டி அதெல்லாம் கொடுக்க முடியாது. ப்ளீஸ்டா ஒரே ஒன்று. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணோட டேட்டுக்கு போறேன்டி, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், நான் அப்புறமா கொடுக்குறேன். ஒரே ஒரு ரவுண்ட் தான்டா. ப்ளீஸ்டா ப்ளீஸ் போடா. வண்டி தானே ஓட்டணும், ஏன் வண்டி ஓட்டு. தேங்க்ஸ்டா. சரி, வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியாது, பாத்துக்கலாம். இவன் தான் இந்த கேங்கோட லவர் பாய். இவன் பாக்குறது, பேசுறது, பழகுறது, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். ஹலோ. எல்லாமே பொண்ணுங்க தான். சேகர், நீ என்ன கைவிட்ற மாட்டல்ல? நான் உன்னதாண்டி லவ் பண்றேன். யாரும் கைவிட்டாலும் சரி, நான் கண்டிப்பா விட மாட்டேன் நிவி. என்னது நிவியா? டேய் நான் பவிடா. பவி தான் சொல்ல வந்தேன், அது வந்து நிவியா மாறிடுச்சு. நான் உன்னை கைவிட மாட்டேன் பவி. இவன் பொண்ணுங்களுக்கு கொடுக்குற டைமை தான் கரியருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு ஈலான் மஸ்க் மாதிரி ஆயிருப்பான். இவன் தான் இந்த கேங்கோட கடைக்குட்டி. எப்பவுமே இவன் ஒரு முரட்ட சிங்கிள் சொல்லிட்டு இருப்பான். நோ, லவ்வெல்லாம் வேஸ்ட்னா, சிங்கிளா இருக்கிறது தானே கெத்து. கமிட் ஆயிட்டியா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற நீனு? 15,000. நீ வாங்குற 15,000 இப்போ உனக்கு பத்தும். ஆனா இதுவே மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு பத்தாது. கண்டிப்பா நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா. அதுக்கப்புறம் வாரணமாயிரம் படத்துல வர சூர்யா மாதிரி நீ ட்ரிப் போய் ஜிம் போய் 6 பேக் வச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கும். பேசாம அவளை பிரேக்கப் பண்ணிடு. ப்ரோ 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 பாயிண்ட் ஒன்று சொல்லணும் ப்ரோ. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுமா? லவ்வெல்லாம் வேஸ்ட், சிங்கிளா இருக்கதான் மாசு. ஆமா ப்ரோ. ஆனா அது இது நீ சொல்றதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ சொல்றது வந்து கரெக்டுன்னு. நேத்து கூட தமிழ் மேட்ரிமோனில ஒரு பொண்ணு கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்றா. நான் வந்து அதெல்லாம் முடியாது, இதோ பாருமா, இனிமேல் நான் சிங்கிளா மாசா இருக்க போறேன், நமக்கு இந்த லவ் மேரேஜ் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எப்படி மாசா? கை கொடுங்க. சூப்பர் ப்ரோ, எப்படியே இருங்க, மாறாதீங்க. எனக்கு அடுத்த வாரம் மேரேஜ் ப்ரோ, மறக்காம வந்துருங்க.